இனி வரும் காலத்தில் கேன்சர் நோய் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சகலமாக இப்போ எப்படி டயபெட்டிஸ் வந்து வீட்டுக்கு வீடு இருக்கிறவங்க எல்லாரும் டயபெட்டிஸில் வீட்டுக்கு வீடு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு வீடு கேன்சர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக இருப்பாங்க. இன்னொரு 5 வருஷத்தில் பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு வந்து கேன்சர் வந்து அதிகமாகிட்டே வருது. இந்தியாவில் வந்து கேன்சர் பரவுகின்ற விகிதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அரசாங்கத்துடைய ஆய்வுக்கட்டுரைகள் சொல்லுது. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? நாளுக்கு நாள் வந்து கேன்சர் அதிகமாகிட்டே வருது. அவேர்னஸ் ஒரு பக்கம் இருக்குது. அவேர்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவேர்னஸை விட ஸ்ப்ரெட்டிங் பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது. புற்றுநோய்கள், அது வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நிறைய காரணங்கள் இருக்குது. இன்டர்னல் ரீசன்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் இருக்குது. இன்டர்னல் ரீசன்ஸ் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் பண்ண கர்மா நான் அடிக்கடி சொல்லுவேன், அது ஜென்ரல். அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. இந்த அடிப்படை காரணிகளை வந்து நாம் சரி பண்ணி குணப்படுத்தாமல் மேம்போக்காக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர் இஸ் க்யூரபிள். அது ரொம்ப சந்தோஷம். ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர் இஸ் க்யூரபிள். ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர் க்யூரபிள் அப்படின்றது நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும், ரைட்டு, ஓகே. அப்போ ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பொதுவாகவே கேன்சர் எப்போ கண்டுபிடிக்கிறாங்க? என்னுடைய இந்த பாஸ்ட் 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா 4th ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிக்க ரொம்ப குறைவு. ரொம்ப ஒரு 100 பேஷண்ட் எடுத்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான். மற்றபடி 98% ஆஃப் த பீப்புள் எப்போ வந்து கேன்சர்னு சொல்லிட்டு டெட் பண்ணுறாங்க அப்படின்னா 4th ஸ்டேஜ், டெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்ற ஸ்டேஜ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அதுக்கு மேலே அவங்க வந்து அலர்ட் ஆகி அதுக்கு மேலே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வழி ஆகிடுறாங்க. தென் அதுக்கு பிறகு அவங்க ஸ்டெபிலைஸ் ஆகும்போது மரணத்துடைய விளிம்பில் போயிடுறாங்க. முடிஞ்சு போச்சு கதை, ஓவர். இந்த கேன்சருடைய விகிதம் வந்து உலகம் முழுசும் அதிகமாகிட்டே வருது, இந்தியாவிலும் அதிகமாகிட்டே வருது. இதுக்கு என்ன விஷயம்னா பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எக்ஸ்டர்னல் ரீசன் சொல்லி வரும்பொழுது விதின் அவர் கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோலில் நாம் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பியாண்ட் அவர் கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோலில் மீறி இருக்கிற விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அப்போது விதின் அவர் கண்ட்ரோல்னும் போது நாம் ரெகுலராக வந்து யோகா பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், நம்ம ஃபுட் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாற்றி டே டு டே லைஃப்பில் வந்து லைஃப் சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கணும். மாடர்ன் லைஃப்பில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மாடர்ன் லைஃப்பில் நாம் ஃபாலோ பண்ணணும். பியாண்ட் அவர் கண்ட்ரோலில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. பியாண்ட் அவர் கண்ட்ரோல் என்னென்னா ஏர் வந்து பொல்யூஷன் ஆகிருக்கு. இந்த பொல்யூட்டட் ஏர் வந்து கேன்சரை கிரியேட் பண்ணுது. வாட்டர் பொல்யூட் ஆகிருக்கு, அந்த பொல்யூட்டட் வாட்டர் வந்து கேன்சரை கிரியேட் பண்ணுது. ஏர் வந்து பொல்யூஷன் ஆகிருக்கு, அந்த பொல்யூட்டட் ஏர் வந்து கேன்சரை கிரியேட் பண்ணுது. ஓசோனில் ஓட்டை போட்டிருக்கு, அந்த ஓசோனில் ஓட்டை போட்ட இடத்துல அதுக்கு நேர் கீழே இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கேன்சரால் இன்றைக்கும் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓசோன் லேயரில் எங்கே ஓட்டை போட்டிருக்கோ அந்த ஓட்டை போட்ட இடத்துக்கு நேர் கீழே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு கேன்சர் இருக்குது, அவங்கள க்யூர் பண்ண முடியலன்னு ரிப்போர்ட் இருக்குது. அப்போ ஓசோன் லேயரில் போட்ட ஓட்டைக்கு நேர் கீழே இருக்கிறவங்க வந்து டைரெக்டாக பாதிக்கிறாங்க அப்படின்னா மற்ற பூமியில் மற்ற இடத்துல வாட்டவங்க இன்டைரக்டாக பாதிக்கிறாங்க. ஸோ பஞ்சபூதங்களையும் நாம் பொல்யூட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பஞ்சபூதங்களை பொல்யூட் பண்ணுறது வந்து அரசாங்கம் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தாலும், மற்ற வாலண்டரி ஆர்கனைசேஷன் நடவடிக்கை எடுத்தாலும், பொதுமக்களாகிய நாம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலை, நம்ம வந்து அதை வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணலை அப்படின்னா அரசாங்கம் மட்டும் என்ன பண்ணும், சமூக சேவை நிறுவனங்கள் மட்டும் என்ன பண்ணும்? ஸோ மனிதனுடைய ஒரு தனி மனிதனுடைய பங்கெடுப்பு இருந்தால் தான் இந்த கேன்சர் நோயை குணப்படுத்த முடியும்னு நான் சொல்ல வரேன். தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கமோ தனிப்பட்ட முறையில் சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனோ பண்ண முடியாது. ஸோ பியாண்ட் அவர் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை எப்படி பண்ண முடியும்னா மக்களாகிய நாம் மனசு வச்ச ஒரு தனி மனிதனும் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா இந்த புற்றுநோயை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு குணப்படுத்த முடியும். புற்றுநோய் குணப்படுத்த முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா நோய்களுமே குணப்படுத்தக்கூடிய வியாதிகள் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், குணப்படுத்த முடியாத வியாதின்னு எதுவுமே கிடையாது. குணப்படுத்துவதற்காக கடவுள் கொடுத்துருந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், அவ்வளோதான். நான் நினைக்கிற மாதிரி இந்த நோய் குணமாகணும்னு ஒரு கண்டிஷன் போடுறோம். அப்போ தான் கடவுள் நீ பார்த்துக்க போ, உன் வழியில் பாருன்றார்.
கடவுள் தான் நோயை கொடுக்குறாரு, அதே கடவுள் தான் நோயை குணப்படுத்துறதுக்கு வழியும் கொடுக்குறாரு. எல்லா நோய்களையும் நான் குணப்படுத்துவேன் பைபிளையும் கடவுள் சொல்கிறாரு. அப்புறம் ஏன் பேஷண்ட்ஸு சஃபரிங், அவங்க இறக்குறாங்க அப்படின்னா கடவுளுடைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. தட்ஸ் வை வி ஆர் சஃபரிங். தப்பு நம்மக்கிட்ட தான், கடவுள்கிட்ட கிடையாது. ஸோ நோயை போக்குவதற்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு வரைமுறைகள் ப்ரோட்டோக்கால் கவர்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணால் தான் புற்றுநோயை குணப்படுத்த முடியுமே ஒழிய நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டு நோயை குணப்படுத்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தவறு.